கடந்த 24 மணி நேரத்துல சோஷியல் மீடியா இருக்கிறவன் சோஷியல் மீடியா இல்லாதவன் எல்லாராலுமே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் தடங்களாக தான் இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சினிமால இருந்து மொத்தமா விலகி தமிழர் வெற்றி கழகத்தை ஸ்டார்ட் பண்ணதுதான். இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு நிறைய பேர் தடங்கள் விதிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சென்சார் போர்டு வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் தள்ளி போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் நடந்துட்டே தான் இருக்கு. ஜனநாயகன் படம் வந்து முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் சட்டைல் மூவி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ எலெக்ஷன் நடக்கிற இந்த டைம்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனா கண்டிப்பா ஆதரவு நிறைய பேர் கொடுப்பாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்றது பேச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இப்போ ரீசெண்டா இந்த படத்துடைய சீன்ஸ் எல்லாமே லீக் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய டைட்டில் கார்டும் எண்ட் கார்டும் தான் லீக் ஆச்சு. ஆனா இப்போ டெலிகிராம் ஓபன் பண்ணாலே நம்மலாம் போய் சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த படத்துடைய HD குவாலிட்டி வீடியோஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த படம் இப்படி லீக் ஆனதுக்காக நிறைய பேர் கொந்தளிச்சுட்டு தான் இருக்காங்க. பொதுவாவே ஒரு விஷயம் வெளியே வருது அப்படின்னாலே 4 பேர் 4 விதமா பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுல ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய டீம் தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயினை வந்து இந்த படம் மூலமா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு படத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கஷ்டமான விஷயம். அந்த ஒரு படத்துக்காக எத்தனை பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க, இத்தனை பேருடைய உழைப்பை வந்து அது ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே நாசம் பண்ற விதமா தான் இந்த ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. இந்த வீடியோ லீக் ஆனதுக்கு அப்புறமா வினோத் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய உழைப்பை நீங்க நிஜமாவே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்கை ஷேர் பண்ணாம இருங்க, இந்த படத்தை பார்க்காம இருங்க, கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு நாள் ரிலீஸ் ஆகும், தியேட்டர்ல போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி போட்டிருந்தாரு. இவர் ஸ்டோரி போட்டதுக்கு அடுத்து தொடர்ந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ட்வீட் போடுறதா இருக்கட்டும், ஸ்டோரிஸ் போடுறதா இருக்கட்டும், போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காங்க. அதுல யாரெல்லாம் ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் சிரஞ்சீவி, சிவகார்த்திகேயன், ஜெய், சிபி சக்கரவர்த்தி, ஜிவி பிரகாஷ், சாந்தனு போன்ற நிறைய பிரபலங்கள் இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க. நிறைய நடிகர்கள் மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் கம்பெனிஸா இருக்கட்டும், தியேட்டர் ஓனர்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கமலா சினிமாஸோட ஓனரான விஷ்ணு வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேவின் ப்ரொடக்ஷன்ஸும் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்கள வந்து சீக்கிரமாவே நாங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா TN 2026 இந்த படமுமே வந்து ஏப்ரல் 10th அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய போஸ்டரோ ட்ரெய்லரோ எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாமே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த படம் வந்துட்டு விஜய் வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கெஸ் பண்ணாங்க. அப்படி கெஸ் பண்ண மக்களுக்கெல்லாம் அவங்க கொடுத்த ரிப்ளை என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இது கிடையவே கிடையாது, இந்த படத்தை பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்த எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜயோடைய வாழ்க்கை வரலாற்றை அவருடைய காப்பிரைட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையுமே குறிப்பிடுற மாதிரி தான் இந்த படத்துல ஒரு சீனும் இன்ச் பை இன்ச்சா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால இது வந்து தமிழர் வெற்றி கழகத்துல இருக்கிற ஒரு ஆள் தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும், அது எப்படி அவங்கள பத்தி அவங்களே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு இருக்கிறவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பாலிடிக்ஸ்ல மக்கள் எல்லாமே கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் யாரை தாண்டா நம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. என்னதான் இருக்கட்டுமே, ஒருத்தர் பாலிடிக்ஸ் வந்திருக்கட்டும், என்னதான் பேசட்டும், மேடை பேச்சுல என்ன வேணா பேசட்டும், ஆனா ஒரு படத்தை வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்றது ரொம்பவே தப்பான விஷயம். இது பல பேருடைய உழைப்பை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி தான் இந்த செயல் இருக்கு. நீங்க ஒரு உண்மையான விஜய் ஃபேனாவோ இல்ல சினிமாவை நீங்க நேசிக்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துடைய லிங்க் வந்து நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ஹேட்ரேட்ஸ் எல்லாமே இருக்கட்டும், இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ண ஒரு மனுஷன், இவருடைய கடைசி படத்தை நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கறதா அவருக்கு ஒரு மரியாதையா இருக்கும். சோ இந்த படத்துடைய லிங்க் உங்களுக்கு கிடைச்சாலும் கண்டிப்பா பார்க்கவே பார்க்காதீங்க.